ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா 11th இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எது எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு முதல் 3 இயல் இருக்கும். மிட்டம் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணாங்கன்னா முதல் 3 இயல் உங்களுக்கு போர்ஷனில் இருக்கும். ஒருவேளை யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணாங்கன்னா முதல் 2 இயல் வந்து உங்களுக்கு போர்ஷனில் இருக்கும். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து 3 இயலுக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 இயல் போர்ஷனில் இருந்ததுன்னா அந்த 2 இயலில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு மார்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸையும் இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்களையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அபவுட் 95 மார்க்ஸ் உங்களால் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையா நம்ம சொல்லக்கூடிய அந்த கேள்விகளை அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அதனுடைய அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக நீங்கள் எழுதக்கூடிய இந்த போர்டு எக்ஸாமான பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போலேருந்தே நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க்கை விட நல்ல மார்க் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம போய் படிக்க போகையில் கண்டிப்பாக நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். லாஸ்ட் மினிட்ல மொத்த போர்ஷனையும் படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த முதல் 3 இயல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் எது எது? குறுவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் இந்த 1 மார்க் 2 மார்க்ல கேட்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, கலைச்சொற்கள், இலக்கண குறிப்பு, இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ குறுவினா பொறுத்தவரை ஒரு 10 கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக கொடுத்துருக்கேன். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்புறம் இந்த பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? அப்புறம் உயிரெழுத்து 12, திருக்குறள், நாலடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் உள்ளன? தமிழ்நாட்டின் மாநில மரம் பற்றி சிறு குறிப்பு வரைக. அப்புறம் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? அப்புறம் வளரும் காவில் முகில்தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். இந்த அடிக்கோடிட்ட வரியில இருக்கக்கூடிய பொருளை எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும், அது முக்கியமானது. அப்புறம் அலர்ந்து இந்த வார்த்தைக்கான பகுபத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாவே இருக்குது. சரியா? ஒவ்வொரு இயர்லையும் உங்களுக்கு இன்டீரியர் இருக்கிறது போக இது புக் பேக் கொஸ்டினாவே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்புறம் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது என்பதை விளக்குக. காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? இந்த 10 கேள்விகளை நீங்க தரவா படிச்சுருங்க. உங்களுக்கு வந்து இதுல இருந்து 50 மார்க்குக்கு தான் நீங்க எழுத போறீங்க. ஒரு 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 × 2 10. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம்? ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த குறுவினாக்களை படிச்சீங்கன்னா. அடுத்து சிறுவினாவில் ஒரு 8 சிறுவினா மட்டும் 4 மார்க் கேள்வியில ஒரு 8 முக்கியமான வினாக்கள் மட்டும் இருக்கு. இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. ஷார்ட்டா தான் எழுதி போட்டிருக்கேன். நீங்க அது எல்லாமே புக் பேக் தான், அதனால ஷார்ட்டா எழுதி போட்டிருக்கேன். நீங்க அதுல இருந்து நீங்க பாத்துக்கோங்க எந்த கேள்வின்றது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, இந்த கேள்வி. அப்புறம் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்துன்ற இந்த கேள்வி. அப்புறம் புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாவை எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், அந்த கொஸ்டின். அப்புறம் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி இக்கால இதுக்கு சாத்தியமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்புறம் சலசவாவியில் செங்கையல் பாயும் அப்படின்ற இந்த கேள்வி. அப்புறம் 500 நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருட்களை அட்டவணைப்படுத்துக. அப்புறம் நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாய், இந்த கேள்வி. அப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை அப்படின்ற இந்த கேள்வி. இந்த 8 சிறுவினாக்களை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 சிறுவினா கேட்பாங்க. இந்த முதல் பருவ தேர்வுல 12 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. அடுத்து நெடுவினா ஒரு 6 நெடுவினா மட்டும்
முக்கியமான நெடுவினா. இந்த 6 நெடுவினாவை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் விதம் இந்த கேள்வி. அப்புறம் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம், திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை, யானை டாக்டர் கதை வாயிலாக. இந்த யானை டாக்டர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த துணை பாடங்கள்ல கேட்க முக்கியமான ஒரு கதை இது. இது இல்லாத கேள்வியே இருக்காது, கேள்வித்தாலே பார்க்க முடியாது, அவ்வளவு முக்கியமான கொஸ்டின் அது. அப்புறம் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல், வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் அறிவனையாவை. இந்த 6 நெடுவினாவும் முக்கியமானது. சரியா? இப்ப 10 2 மார்க் கொடுத்துருக்கேன், 10ஐயுமே படிச்சிடணும், 1 கூட ஒமிட் பண்ணக்கூடாது. 8 4 மார்க் கொடுத்துருக்கேன்னா 8ஐயுமே படிச்சிடணும். அதே மாதிரி 6 8 மார்க் கொடுத்துருக்கேன், அதாவது நெடுவினா. நெடுவினான்ற உங்களுக்கு 6 மார்க் நினைக்கிறேன். ஓகே, 6 மார்க் நெடுவினா 6மே நீங்க என்ன பண்ணிடணும்னா 1 கூட ஒமிட் பண்ணாம படிச்சிடணும். சரி, இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 3 7 வார்த்தைகள் இருக்குது. துஞ்சல், முனிவிலர், பிரிந்தோர், வருகின்ற, அலர்ந்து, ஈன்ற, வைத்தார், இந்த 7 வார்த்தைகளையும் பார்த்துக்கிறங்க. அதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதுறதுன்றது. அதே போல புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் இயைவதாயினும் புகழெனின் தண்டுடை திருப்புகழ் உயர்ந்தோங்கும் செங்கையல் அணிந்துரை பொதுச்சிறப்பு, இதெல்லாம் புணர்ச்சி விதியில நீங்க பார்க்க வேண்டிய வார்த்தைகள். அப்புறம் கலை சொற்கள் உங்களுக்கு அந்த தேர்ச்சிகோள் வினாக்கள்ல உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பின்னால கலை சொற்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்தட்டிக்ஸ், ஜேர்னலிஸ்ட், பிலாசபர், ஆர்கானிக் ஃபார்மிங், ஹார்வெஸ்டிங், ஷெல் சீட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், எத்னிக் குரூப், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி, இந்த வார்த்தைகள் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதுல இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா முதல் 3 இயல்ல உங்களுக்கு நிறைய இருக்கும். இது எல்லாமே நீங்க பார்த்தா ஆகணும். இப்போ தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல் சவுண்ட்ல முடிஞ்சா தொழிற்பெயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் சவுண்டு பாருங்க, உண்டல், துஞ்சல், காட்டல், கோடல், அல் சவுண்ட்ல முடிஞ்சாவே தொழிற்பெயர் தான். ஆவண்ணா சவுண்ட்ல முடிஞ்சிருந்ததுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். முயலா, ஆவண்ணா சவுண்ட்ல முடியுதா? ஆக்சுவலா முயலாத அப்படின்னு வர வேண்டியது அந்த ஈறு கெட்டு போய் இருக்கிறதுனால அது ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம். முற்றுமை, உம்முன்னு முடிஞ்சிருக்கும். உம்முன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது முற்றுமை. ஐந்தும், உம்முன்னு முடிஞ்சிருக்கா அது. அடுத்து வினையால் அணையும் பெயர். ஆக்சுவலா அந்த வினையை செய்யக்கூடியவங்களை குறிச்சு வரக்கூடியதா வினையால் அணையும் பெயர். நீங்க ஓர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர்னு முடிஞ்சுன்னா வினையால் அணையும் பெயர். பிரிந்தோர், கேட்போர், ஓர்னு முடிஞ்சுன்னா வினையால் அணையும் பெயர். அடுத்து அடுக்கு தொடர். நன்று நன்று ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். அதுவும் மீனிங் உள்ளதா இருக்கணும், அதான் முக்கியம். மீனிங் இல்லாம வந்ததுன்னா அது நம்ம ரெட்டக்கிழவின்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்து வினையெச்சம். தாவி அப்படின்றது வினையெச்சம். அப்புறம் விழி மாதே, மாதேன்ற வார்த்தை உங்களுக்கு விழி. அப்புறம் அண்மை விழிச்சொல். கன்னி, கன்னின்றது அண்மை விழிச்சொல். அப்புறம் பண்பு தொகை. பண்பு தொகைன்றது இந்த வார்த்தையை 2ஆ பிரிக்கும் போது முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து மை விகுதி வரும். செங்கையல்னா செம்மை கூட்டல் கயல், செம்மை, மை வருதா? வெண்மை கூட்டல் சங்கு, வெண்மை, மை வருதா? அந்த மாதிரி உள்ளது. அது உரிச்சொற்றொடர். இந்த மா, மா, தவ, உரு, தட, அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடியது உரிச்சொற்றொடர். அப்புறம் எண்ணுமை. இந்த உம்மு, உம்மு, ஒரே ஒரு வார்த்தை உம்முன்னு முடிஞ்சுன்னா அது முற்றுமை. 2 வார்த்தை உம்மு உம்முன்னு வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அப்புறம் 6ஆம் வேற்றுமை தொகை. அகிர் புகைன்றது 6ஆம் வேற்றுமை தொகை. கொன்றை சூடுன்றது 2ஆம் வேற்றுமை தொகை. புரியுதா? இதை மட்டும் தரவா படிச்சுக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம சொல்லக்கூடிய கேள்விகள் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றது. இதை நீங்க மட்டும் பார்த்ததோடு நிப்பாட்ட வேண்டாம். உங்களை மாதிரி பலர் இந்த வீடியோ மூலமா பிரயோஜனம் ஆகணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரியா? ஸோ நீங்க எந்த வீடியோவையும் ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.